Hello my dear family. Today I am back with 10 common daily expressions. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த 10 common daily expressions நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம beginnersக்கான ஒரு simple phrases நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு day to day lifeல யூஸ் பண்ற மாதிரியான phrases-ஆ இருக்கும். Okay? If you are ready, let's get started. Never stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. Number 1 in our list is நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தமிழில் சொல்லிடுறேன். தமிழில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் கொடுத்துட்டு வீடியோ பாஸ் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது யாராவது உங்ககிட்ட நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அப்போது லாஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கவனிக்காத, உனக்கு என்ன தோணுதோ உன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனசுக்கு என்ன படுதோ அதை செய் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தி ஆன்சர் இஸ் ஃபாலோ யோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோ யோர் ஹார்ட். நம்பர் 2 in our list is இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது டக்குன்னு இன்னொரு வேலையாக நம்ம வந்து உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம இதோ ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். இப்போ யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இதோ ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன், இல்லைந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இதோ வந்துடுறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வெயிட், I'll be right back அப்படின்னு சொல்லலாம். I'll be right back அப்படின்னு சொல்லலாம். ஆர் I'll be right there அப்படின்னு சொல்லலாம். I'll be right there. ஓகே, இது வந்து நம்ம எஸ்எம்எஸ் லாங்குவேஜில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பிஆர்பி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஆர்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா பி ரைட் பேக், I'll be right back, இதோ வந்துடுறேன், இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, நம்பர் 3 in our list is இப்போ யாராவது உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப வந்து மூட் அவுட்டில் இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் யாராவது உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வர்றாங்க, இல்லை ஏதாவது பேச வராங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் யாரோடையும் பேசுகிற மூடில் இல்லை, ஏன்னா கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் யாரோடையும் பேச விரும்பலை, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படின்றது. தி ஆன்சர் இஸ் I'm not in a mood to talk. I'm not in a mood to talk. Please leave me alone. அப்படின்னு சொல்லலாம். I'm not in a mood to talk. Please leave me alone. So this is the sentence. Number 4 in our list is இப்போ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஹே நீ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஹே உனக்கு பெங்களூரில் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நிஜமாவா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிற, ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ கிடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ கிடிங். இதுவே வந்து நீ விளையாடுற அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ விளையாடுற எனக்கு தெரியும், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? யூ ஆர் கிடிங். யூ ஆர் கிடிங். அதே மாதிரி மனசில் எதுவும் வச்சுக்காத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 5 in our list is இப்போது நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க. இப்போ என்னோடய பசங்களை எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கே, இந்த எடிட்டிங் நல்லா இருக்கே, யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டீமில் இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அது நீங்கள் சொல்லும்போது அது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட்ஸ் மீ, இது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் இட்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது என்னுடைய வேலை, அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் எக்ஸாக்டாக என்னடா சொல்கிறது, that's my work அப்படின்னு சொல்லுவோம். that's my work அப்படின்னா இது வந்து என்னுடைய
ஒர்க்கு, இது என்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறது. வாட் எவர் இட் இஸ், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அழகாக வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கிராஃப்ட், நீங்கள் வந்து கிராஃப்ட் ஒர்க்கில் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப அழகாக இருக்கே, எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அது நான் பண்ணது, தட்ஸ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இதுவே வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பண்ண ஒரு க்ரியேட்டிவாக பண்ண ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குது, இல்லை நம்ம யாருக்காவது ஒரு ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னா, என்னோடய ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட் வந்து சொல்லும்போது அப்படி ஒன்றும் ஓகேவா இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எஸ்னும் சொல்லலை, நோனும் சொல்லலை, பரவாயில்ல பட் அந்த அளவுக்கு இல்லை, இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரொம்ப ஷார்ட்டாக வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிட் யூ லைக் தட் ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. டிட் யூ லைக் தட் ஐடியா, நாட் ரியலி அப்படின்னு சொல்லிக்கலாம். நாட் ரியலி அப்படின்னு சொல்கிறது. டிட் யூ லைக் தட் மூவி, நாட் ரியலி, அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ நாட் ரியலி அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது, அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, இதுவே நம்ம பாசிட்டிவாக நம்ம யாருக்காவது சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அன்பிலீவபிள். நம்ம பிலீவபிள் அப்படின்னா, அன்பிலீவபிள்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ப முடியாதது அப்படின்னு சொல்கிறது. நம்ம ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக நம்ம இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதோடைய மீனிங் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இஸ் தட் யூ ஹூ டிட் திஸ், நீ தான் இதை பண்ணையா, இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்கிறது. நம்பவே முடியல அப்படின்னு, நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றதான். ஸோ நம்ம பாசிட்டிவாக சொல்லும்போது திஸ் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ் சொல்லிக்கலாம், இட்ஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுவே வந்து அந்தளவுக்கு ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாட் ரியலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 8 இன் அவர் லிஸ்ட் இஸ், நம்மக்கிட்ட யாராவது ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதை வந்து ஓகே நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே பாயிண்ட் டேக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே பாயிண்ட் டேக்கன், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். லைக் இதே மாதிரி நம்ம இகிகாய் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அவுட் ப்ரோமோ வரும்போது நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, இது உங்களை மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வந்து நேச்சுரல், நீங்கள் போடுற மேக்கப்லேயே அழகாக இருப்பீங்க, யூ லுக் ப்ரிட்டி இன் யுவர் சிம்பிள் மேக்கப்பா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது ஸ்டூடியோவுக்கு ஃபோட்டோஷூட்டுக்கு இது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபாலோவர்ஸ் சொல்லும்போது, என்னுடைய லவ்டு ஒன்ஸை சொல்லும்போது ஓகே பாயிண்ட் டேக்கன், நெக்ஸ்ட் ஷூட்டில் இருந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஓகே பாயிண்ட் டேக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஓகே நீ சொல்கிற பாயிண்ட் வந்து சரிதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு பாயிண்ட் டேக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 9 இன் அவர் லிஸ்ட் இஸ், இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஒரு டூருக்கு அல்லது யாரோ ஒரு பர்சனோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் டூர் போகிறோம், நீ எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியா, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆர் யூ ஜாயினிங் அஸ் ஃபார் த டூர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் கேன் யூ கம் டு கிரீஸ் மேரேஜ், கிரியோட மேரேஜுக்கு வரையா, உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா உங்களோட ஆன்சர் சாரி என்னால் வர முடியாது, வர இயலாது அப்படின்றது சொல்லும்போது சாரி ஐ காண்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். இதை விட நம்ம வந்து வேறு எப்படி வந்து நேட்டிவ் பீப்புள் வந்து அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சாரி ஐ காண்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ஐ காண்ட் மேக் இட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக எனக்கு வரணும்னு ஆசை தான், பட் ஐ காண்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ வுட் லவ் டு பட் ஐ காண்ட் மேக் இட் பிகாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ரீசன் என்னவோ அந்த ரீசனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் 10 காமன் டெய்லி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்.
இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. இந்த பாயிண்ட் டேக்கன் ரொம்ப 2 words and 3 word சென்டென்சஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஐ கான்ட் கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கான்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி எஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் இல்லாமல் எனக்கு பிடிக்கல அப்படின்னும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் சொல்லும்போது அந்தளவுக்கு இல்லை இட்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாட் ரியலி அப்படின்னு சொல்கிறது. நாட் ரியலி அப்படின்றது அப்படியெல்லாம் இல்லை, ஸோ அது அப்படி அந்தளவுக்கு பிடிக்கல அப்படிலாம் இல்லை. இப்போ நீ என் மேலே கோவமாக இருக்கிறியா அப்படின்னா நாட் ரியலி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாகவும் இல்லை, அதே நேரத்தில் கோபம் இல்லாமலும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் மிடில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம நாட் ரியலி அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஃப்ரேசஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசும்போது இதை நீங்கள் ஆட் பண்ணி பேசும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஹாவ் கிவன் மீ ஃபார் மை நியூ சேனல் இகிகாய். இகிகாய் சேனலுக்கு கொடுத்த உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு பிக் 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 தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இதில் இருக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாஃப் உங்களுக்கு அதுலேயும் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய ஒப்பீனியன், அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட்டுக்கு நிறைய ஒப்பீனியன் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப மேக்கப் அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வரும், குக்கிங் ரிலேட்டடானது இருக்கும், மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் எபிசோட்ஸ் நம்ம இருக்கும். ஹோப் யூ ஓன்ட் பி டிசப்பாயிண்டட். நியூ சேனலில் கூட நியூ சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, thank you so much. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye bye.